ஒரு நாட்டுக்கு பேரிடவரசி இந்த ஆணவர்கள் என்ன செய்யும்? உங்க உயிர் மேல ஆசை இருந்தா அள்ளின்னு சொல்லிடு. எழுபதுக்கா ஊற்றி உப்பு பண்ண போட்டுமே நெட்டில் நிலா காயக்கூடாது. அழைக்க முடியுமா? முடியாது. கலைந்த மாடத்திலே புகாரிரா புகாரிரா வீட்டு பக்கத்து அங்கொண்டு வாழும் காலைய கோடி ராகம் எந்த வகையிலும் காரும் அவள் இரக்கத்தை தேடும் என் மனம் வாடும் கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர
இப்போது என் தந்தையும் என்னை கருணைக்கு அடித்ததுண்டா? ஒரு நாள் உன்னை கருணைக்கு எடுத்ததில்லையே. என்னுடைய உடைத்த அண்ணன் தான் என்னை அடித்ததுண்டா? அதிலுடைய அடித்ததா? எதற்காக அந்த அடித்தா? அம்மா, எங்கிருந்து வந்தாள் தாசி? அவள் பேச்சை கேட்ட அண்ணன் என்னை அடி அடி என்றாள். குழந்தை நீங்களே பாருங்கள். தத்துவா டேய் அம்மா வணக்கம்மா. டேய் குடிச்சிருக்க நீ? ஏடா குடிச்சிருக்கேன்னு கேட்டேன். குடிப்பது தவறு தான்டா. அட போங்கம்மா. அம்மா குடிக்கிற வீடு குடிக்கிற வீடு குடிக்கிற வீடு. ஆமாம்மா குடிக்கிறதா இருக்கு. டேய் குடிக்கலடா. யார் குடிக்கிறோம் அவங்க குடிக்கலாம். யார் இந்நாட்டு இளவரசி சின்னவனு யார மதிப்பாங்க? அதெல்லாம் பார்த்து விடுங்க. நீ வந்த காரணம் என்ன? ஏய் என்னடா தங்கச்சி என்ன அடிச்சே? ஏன்டா அவள அடிச்சே? என்னோட வார்த்தை கேட்கவில்லை ஆகனால அடிச்சே. அப்படி என்னடா சொன்னே? அவ ஏன்டா கேட்கல? நான் சொல்ற மாதிரி கேட்க மாட்டேன். சே அவ யார் அவன்? யார் அவன்? அவ யாருன்னு தெரியல? தெரியாது. சொல்லா வாங்க சொல்லா. சரி ஏதோ அதுதான் பார்த்தா நல்ல கொரோனால பாதிப்பு டீப் குடிச்ச மாதிரி இருக்குது. எதையோ அதுதான் பார்த்து உயிர்ந்துன்னு பார்த்தேன். தள்ளிப்படி நல்ல எறும்பு கடை சண்டிக்கு முறிக்குமே அது மாதிரி மறிக்கிறாப்பா. அது மட்டும் கிடையாது, அவ ஆளு மொழி எப்படிங்கிறப்ப ஒரு பால் வழியாயா அது விஷ கிருமியாவோ பாக்குற பாருங்க. அதுக்கு அதுக்கு உங்க தாயா? ஆமா. அப்ப எனக்கு என்ன முடியாது? மாமியார் வருங்கால மாமியார் வராத மாமியார் வீட்டு தேடி வந்திருக்கிறாங்க. அவங்க பாதி என்ன மருமகளே அவங்க ஏத்துக்கணும். இந்த ஊருக்கு என் ஜக்காத்துக்கு எமனாட்டாம வராங்க. இந்த ஊருக்கு என் ஜக்காத்துக்கு என்ன பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மாமியார் எப்படி பார்த்துக்கணுங்க. இப்ப என்னுடைய மாமியார் பார்த்து எப்படி பண்ணு. கத்துக்கணும்னா இவன் கிட்ட தானே வந்து கத்துக்கணும். அவ்வளவு ஒடுக்கும் என்ன பணிவு, அவ்வளவு அடக்கும், அவ்வளவு பணிவு. இந்த ஆட்ட ஆடுறால நாட்டி ஆட வந்தா நாட்டி ஆடியதற்கு வேண்டிய சந்தானம் கொடுத்துட்டோம். போவது கேட்டா இருக்காவ நாட்டத்தை கண்டா ஆனந்தப்பட்டேன். திருமணம் செய்து கொண்டால் இவ்வளவுதான் திருமணம். அறிவிப்பது இல்லையா உனக்கு? நீ யாரா? இந்நாட்டு இளவரசி யாரா? அன்றாட வீதி வழியாக சென்று நாட்டு மாடி பிழைப்பவர். அப்படி உனக்கு அவனுக்கு ஏறி வைத்தால் கூட எட்டாவது அறிவு கட்டவனே. அதை பத்தி அது கவலை கிடையாது. என்னோட மனைவி இப்பதான். ஆனா இப்ப எனக்கு ஒரு ஆசை. உன் மனைவி நீங்க சொன்ன வராது மாமியார் வீட்டு தேடி வந்திருக்கிறாங்க. பொன் கேட்கவில்லை, பொண்ணு கேட்கல, அணுவில கேட்கல, கோபுரம் கேட்கல. ஏங்க மாறு ஒரு கோடு கேட்கறாங்க. நல்லா நிக்க பார்த்துக்க எதுவும் வேணாம். ஒரே ஒரு முறை மருமகளை அழைக்க சொல்லுங்க. ஒரு பெண்ணெடுத்த பிள்ளை ஒரு ஆசை வைத்து விட்டால் அதை தீர்த்து வைப்பது பிள்ளை ஆசைப்படுவதை நிறைவேற்றுவது நான் பெற்றெடுத்தாய். ஆனால் அந்த பிள்ளை ஆசைப்படுவது நல்லதாக இருக்கணும், நன்மையாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றணுமா? ஆமா. ஆசை தெரியுமா? ஒரே ஒரு முறை உங்களை மருமகளை எங்க இருக்கிற ஓடு காலி தாசி காசி அவ்வளவு பார்த்து நான் மருமகளை ஏத்துக்கணுமா? மருமகளை ஒரு நாள் கூட ஏத்துக்க முடியாது.
எங்கிருந்தோ அந்த தாசின் வார்த்தை கேட்டு பெற்றெடுத்த தாய் என்று பாராமல் உடற்பிறந்த பாசம் என்னவென்று தெரியாமல் இப்படி அடுத்து சித்திரவதை தாயாவது ஒரு பிள்ளை கேட்டு எடுப்பார்கள். எத்தனையோ தாய்மார்கள் குழந்தைகள் என்று கோவிலுக்கு செல்கிறார்கள், தவமாக தவம் இருக்கின்றார்கள். அப்படி நானும் தவமாக இருந்து இப்படி தருதையாக வந்து பிறந்திருக்கிறாயே தருதல நாயே. நீ தாய் தாய் என்ற பட்ட நான் கொடுத்தது உனக்கு இல்லை என்றால் நீ கருத்து குழந்தையை அவள் வார்த்தை கேட்டு அடித்து சித்திரவதை செய்கின்றார்கள். ஐயா. இவருக்கு வெண்டதை பாசத்தை விட வளர்த்த பாசத்தை விட உடன்பிறந்த பாசம் அதிகம் என்று சொல்வார்கள். அப்புறம் பாசத்தை மறந்து இந்த வேசை நோக்கி கேட்டார்கள். கிடையாது என்னுடைய ஆசையெல்லாம் இந்த நாட்டை நீ அரசு உயிரோடு வாழ வேண்டும் என்றால் அவளை மருமகளை கூப்பிடு. அவளை மருமகளை கூப்பிடு. உண்மைதான். என் உடலிலே உயிர் இருக்கிறவரை அவளை மருமகளை என்று அழைக்க முடியாது. அப்படியானால் இந்த நாட்டை உயிரோடு வாழக்கூடாது. எல்லாத்துக்கும் எங்க மாமியார் கஷ்டப்பட்டு அப்படி அடிக்கிறதுக்கு பாருங்க, எனக்கு அடிக்கிறதுல எனக்கு ஆகாது. நம்ம கட்டிக்க ஆகாது. நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம். அத்துக்கிட்ட அடி வாங்கி வரக்கூடாது. எனக்கு சரிக்கிறாது. என்ன பண்ண வரக்கூடாது? கொடுக்குறேன். எங்க மாமியார் இப்ப மறுபடியும் சொல்லணும். திமுக மாட்டாங்க. இந்த வயசுலயே நீ இவ்வளவு தலி துண்டுனா அந்த வயசுல எத்தனை தலி துண்டு இருக்கு பாரு. ஏதானா குடுக்கற அவர் வாயில போட்டீங்கன்னா மூலையில பட்டு கிடக்காத ஓடுகாலி தேவடியா என்னை பார்த்து தேவடியான்றா. தேவடியால பார்த்து தேவடியான்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவா? நீ போடி தேவடியான்னு சொல்லுவா. அது போல நான் கேட்க போறேன். அழைக்க முடியுமா முடியாதா? முடியாது.